ஐயோப்பா நினைச்சு பார்த்தா இன்னுமே பயமா இருக்கு. இந்த ஜீப்ல தான் நம்ம போக போறோம். எனக்கு வந்து குளிக்கணும்னு ஐடியாவில் வரல. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆக படம். ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நவ் வி ஆர் இன் காந்தலூர். போன வீடியோ பார்க்காட்டி தயவு செஞ்சு கிஞ்சி கேட்குறேன், இப்போ பார்த்து வந்துரு அசந்துருவேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் வண்டி ஓட்டினார் மறையூர்லேருந்து காந்தலூருக்கு. என்னங்க ஜீப்பு ஏஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கேள்விப்பட்டிருக்கியா? ஆன வண்டி கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோப்பா நினச்சி பார்த்தா இன்னுமே பயமாக இருக்குது. பியூர் பஸ் ஃபேன் மெட்டீரியலு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வர மக்களே நல்லா இருக்குது. டவுன்லேருந்து பஸ் இறங்கினதுலேருந்து இறக்கி விட்டதுலேருந்து ஒரு 150 மீட்டர் மேலே நடந்தே வந்துட்டேன். காந்தலூர் கிளாம்பிங்னு சொல்லிட்டு யாரு சொல்லுங்க? நம்ம இமானுவேல் ஹாலிடேஸ். நம்ம பாலிலாம் போனோம்ல, தலைவரே இங்கே வச்சிருக்காப்புல. ஸோ இங்கே தங்கிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். காந்தலூர் கிளம்பி மெயின் ரோட்லேயே இருக்குது. காந்தலூரோட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 150 மீட்ரு நடந்தே வந்துட்டேன்னா பார்த்துக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஒரு பட்ஜெட் சீரீஸ்னால நான் உங்களுக்கு பட்ஜெட்டில் தான் தங்குவேன், கவலைப்படாதீங்க. எல்லாமே காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. உள்ளே வந்துட்டேன். அங்கே போகணுமோ இங்கே போகணுமோ என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி தான் போகணும். இந்த டென்ட்டு சொன்னேன்ல, பட்ஜெட் சீரீஸ் கைஸ். டென்ட்லாம் தங்க போகிறேன், கவலையே படாதீங்க. சொன்னதை காப்பாற்றுவேன். காந்தலூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னைக்கு நைட்டு இங்கே தங்க போகிறேன். நாளைக்கு காலையே சுற்றி பார்த்துட்டு காந்தலூர் வந்து கிளம்புறோம். மேலே ஏறி வரதுக்குள்ளே வயசாயிருச்சு. இதெல்லாம் லக்ஸூரிஸ் டென்ட்டுன்னு நினைக்கிறேன் மக்களே. இது நம்ம பட்ஜெட்டில் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களை கேட்டு வேணால் காமிக்கிறேன். என்னை மாதிரி பட்ஜெட்டில் வரவங்களுக்கு தான் இந்த ஹோல் சீரீஸை. அதனால் இங்கெல்லாம் டென்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேசிக் டென்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நீட்டாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் வீடெலாம் இருக்குது. வாவ் இவ்வளோ டென்ட்டு. அது ரெண்டா ஒரு வழியாக மேலே நல்லா இருக்குல்ல. இங்கே இந்த வியூ செம்மையாக இருக்குது. நைஸ். நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு கீட்டு எல்லாம் இருக்குது. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு மக்களே. செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரூமை காமிக்கிறேன். யாரை பார்க்கணும், இங்கே பார்க்கணும் இதுன்னு தெரில. ஏறி வந்தது மூச்சு வாங்குறா. நானும் மனுஷன் தானே. 6.5 hours later. The next day. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டென்ட்லாம் நம்ம தங்க போகிறோம். அண்ட் இவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது எல்லாமே. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டென்ட் இருக்குது தெரியுமா, அதுக்கப்புறம் இந்த ஒரு ரேஞ்சு, அதுவும் அதோட கொஞ்சம் பெரிய டென்ட்டு. அண்ட் அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2-3 காட்டேஜ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு என்னென்னா அதை வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஸோ வந்து நம்ம லக்கு. ஸோ வந்து அதே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறது வந்து ஒன்று இந்த டென்ட்டில் இருக்கும், இல்லாட்டி இந்த டென்ட்டில் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காந்தலூர்னாலே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஜீப் சஃபாரி அவ்வளோ ஃபேமஸ் மக்கள். இங்கே கிட்டத்தட்ட நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வரப்போ ஒரு 500 ஜீப்பு இங்கே போகுது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜீப்பு, கேரளாவில் இருக்க எல்லா ஜீப்பும் இங்கே தான் இருக்குது போல். அவ்வளோ ஜீப்ஸ் இருக்குது. ஸோ வந்து கேட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஜீப்பு கிளம்ப போகுது அப்படின்னாங்க. ஸோ வந்து நம்ம வந்து காந்தலூரோட லோக்கல் சைட்ஸ் இங்கே பஸ்ஸஸ் இருக்கான்னு கேட்டேன். பஸ்ஸஸ் கிடையாதுன்ட்டாங்க. அதனால நம்ம வந்து ஜீப் சஃபாரி வந்து இவங்கள இமானுவேல் ஹாலிடேஸோட இந்த காந்தலூர் கிளாம்பிங் இருக்குல்ல, இவங்களே வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா. ஸோ இவங்கள்ட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 ஜீப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் போக போகிறோம். லெட்ஸ் கோ. உள்ளே காமிக்கல, உள்ளே ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்குங்க பாருங்கள். ஒரு 4 பேர் படுத்துக்கலாம் நீட்டாக. நல்லா பெரிய இதெல்லாம் படுத்திருந்தேன் மக்களே. அப்பா சரியான தூக்கம், சரியான சில்லு. என்ன நினைக்கிறீங்க? அதோட சிறுசு அங்கே இருக்குது. இதில் 2 பேர் படுக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா டைப்லேயுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நீட்டாக இருக்குல்ல. வீக்கெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக ரொம்ப ஃபுல்லாகிருமா மக்களே, சரியான ஃபுல்லாகிருமா அந்த இடம். வீக் டேனால நம்ம தப்பிச்சோம், இல்லாட்டி ஃபுல்லாகிரும் அப்படின்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலைல ரொம்ப நார்மலாக இருக்கும் நம்ம ஊர் மாதிரி. பட் 6 மணி ஆச்சுன்னா ஒரு சில்னஸ் இருக்குது தெரியுமா, வர மாதிரி ஒரு சில்னஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைம் ஃபார் ஜீப் சஃபாரி. இந்த ஜீப்பில் தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஜீப்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவர் வந்து நம்ம இங்கே மீட் பண்ணோம். இவர் யாரும் உங்களுக்கு தெரியாதுல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ வந்து நம்மளோட ஜீப் மேட். ஹாய் ஸோ ஹாய் சொல்லுங்க. ஸோ இங்கே தனியாக வந்தால் கூட இங்கே ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து கிளப் பண்ணி கொடுப்பாங்க உங்களை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கெலாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க, எங்களுக்கு தனி ஜீப் வேணாலும் அதுவும் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம இந்த ஜீப்பில் தான் போகிறோம். லெட்ஸ் கோ.
ப்ரோ நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? மூர்த்தி. அண்ணன் தான் நம்மளோட இன்னைக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. காந்தலூரில் என்னென்ன இருக்குது இப்போ புதுசாக வரவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? சார் வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து சார் ஆடிவேல் வாட்டர் ஃபால்ஸ், காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் சார். ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரம்மரம் ஷூட்டிங் பாயிண்ட்டு, லெமன் கிராஸு, ஓகே, ஃப்ரூட்ஸ் ஃபார்மு, ஆப்பிள் தோட்டம், ஸ்ட்ராபெரி தோட்டம், அது இல்லாமல் நம்ம தேன் தேன் வந்து உற்பத்தி ஆகுது இல்லை, ஓகே, அது அந்த இடம் ஹனிராக். ஓகே. ஆப்பிள் தோட்டம்லாம் இருக்கா காந்தலூர்? இருக்குது சார். ஃபேமஸ் வாங்க. ஸ்ட்ராபெரி ஃபேமஸ், ஆப்பிளும் ஃபேமஸ். இப்போ ஆப்பிள் இருக்கா பார்க்கலாமா? இப்போ ஆப்பிள் சீசன் இல்லை சார், இப்போ ஸ்ட்ராபெரி போனால் பார்க்கலாம். சரி, இப்போ வருஷத்தில் எந்த மாதம் காந்தலூர் வந்து ரொம்ப சூப்பராகும் நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு பார்த்தீங்கன்னா மே மே மாதம் அந்த டைமு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா கூட்டமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை வருஷமா ஜீப் போடுறீங்க? இல்லை நான் ஒரு வருஷமாக ஓட்டுறேன். ஒரு வருஷமாவா? சூப்பர். போகலாமா? போகலாம். எவ்வளோ மணி நேரம் ஆகும் இப்போ போயிட்டு வரதுக்கு? மொத்தமாக டைமிங் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரதுக்கு நமக்குள்ள டைமிங் தான். ஓகே. போனோம்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பிடிக்கும். தேங்க்யூ. ஓகே. ஹே கைஸ், சரியான ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு நம்மளை ஜீப்பில் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எனக்கு வந்து குளிக்கணும்னு ஐடியாவில் வரல, பட் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தா குளிக்காமல் போக முடியாது. ஸோ வந்து என்ன வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னே செம்ம குஜால் ஆயிடுச்சு மக்களே. போய் சூப்பரான ஒரு குளியலை போடுறோம். ஜம்முன்னு சில்லுன்னு இருக்கும் தண்ணி. ரொம்ப வாக்கபிள் தான். ஜீப் அங்கே இருக்குது. 4x4 சொந்த வண்டியில் வர முடியாது. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வர முடியும். அங்கே வந்து ஃபுல் ஆஃப் ரோடு. 4x4 வச்சு தான் மேபி வர முடியுமா என்னன்னு தெரியல உங்களால். பட் ஜீப் தான் வருது. ஸோ வந்து உங்கள் வண்டியில் வர முடியாது இந்த வாட்டர் ஃபால்ஸ் வரதுக்கு. அண்ட் இட்ஸ் நைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெஞ்சா. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக விழுகும் போல். பட் இப்போ அங்கே மட்டும் தான் விழுகுது. வாவ், இங்கே பாருங்க, சிங்கம் களை இறங்கிருச்சு. சீரியஸாக வாட்டர் ஃபால்ஸை பார்த்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நாங்கள் குளிக்க போகிறோம். 6 லெவலில் இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ப்ரோ எல்லாரும் சேர்ந்து தான் குளிக்க போகிறோம். ஸோ வாங்க கோவில் ஆசம் வேற மாதிரி. வாட்டர் ஃபால்ஸ்னால் டியூபர் பாக்ஸ் குஜால் ஆயிடுவோம். கண்டுறோம். சரியான குளியல், ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவ்வளோ சில்லாக ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளோ சில்லுனா எப்படின்னா நாள் எடுத்து வைக்கவே முடியல. ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபோர்ஸு. சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். தயவு செஞ்சு வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தா யோசிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்போ தான் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் சொர்க்கமாக இருந்துச்சு மக்களே. நிறையா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான எனக்கு ஒரு ரெமடியாக இருந்துச்சு. சரியான வாட்டர் ஃபால்ஸு. காந்தலூர் வந்தால் இந்த வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் டிரைவர்கிட்ட அந்த பேர் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். மறக்காமல் குளிங்க வாட்டர் ஃபால்ஸில். செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஹே கைஸ், முடிச்சுட்டு அக்கா எத்தனை மாதம்க்கா குளிரும் நீங்கள்? இன்னும் 2 மாதம் கைஸ். பிப்ரவரியில் இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வந்தீங்கன்னா இதே மாதிரி சில்லுன்னு இருக்குமா தண்ணி. ஸோ சம்மரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தயவு செஞ்சு வந்துடுங்க டக்குன்னு. அதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காந்தலூர் சரியான வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயே வரலாம். இவ்வளோ சில்லாக இப்படி வந்துச்சு குளிச்சது. கை விரைச்சி போச்சுண்ணா, விரைச்சி போச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு அக்கா கையில் ஒரு டீயை போடுங்க வந்து. இந்த தண்ணி இப்பயுமே இவ்வளோ கூலிங்காக இருக்குமா? இல்லை செம்ம கூலிங்கண்ணே. இதோட கூலிங்கா சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்லாம் ஒரு 8 o'clock பார்த்தீங்கன்னா இது நல்ல கூலிங் இருக்கும். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஒரு 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா இதோட கூலிங் இருக்கும். கிளைமேட் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இந்த ஃபால்ஸ் பேர் என்ன? ஆடிவேல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா லொகேஷனில் பார்த்தீங்கன்னா காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ்னு வரும். அது வந்து ஜீப்பில் தான் வரணும். நம்ம ஜீப்பில் வர முடியாது, 2 வரையும் வர முடியாது. இந்த இடம் பேர் என்ன? இது வந்து பிரம்மரம் ஷூட்டிங் பாயிண்ட் வித் லெமன் கிராஸ். லெமன் கிராஸ்னா ஃபுல்லாக லெமன் கிராஸ் தோட்டமாக இருக்கும். இது வந்து எல்லாமே லெமன் கிராஸ். அதில் வந்து நம்ம ட்ரைபல்ஸ் அவங்க வந்து எடுத்து நம்ம தைலமாக உற்பத்தி பண்ணுறாங்க.
ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆக போனோம். நல்லா வியூ பாயிண்ட்ல மேலே ட்ரீல வச்சுருக்கேன். மேலே ஏறி காமிச்சு பார்த்தா செம்மையாக இருக்கும். ப்ரோ அதான் லெமன் கிராஸ் நினைக்கிறேன். இந்த அதானே மேலே பார்த்தீங்களா பாட்டை, இதுதான் லெமன் கிராஸ். இந்த அதான் லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் ஆயில் ப்ளீஸ் டு நாட் பிக் இந்த லெமன் கிராஸ். நம்ம ஆளுக்கு அது மட்டும் தான் பண்ணுவாங்க, தான் பிப்பாங்க. ஆக்சுவலாக காந்தலூர் வந்தீங்கன்னா கைஸ் அந்த ஜீப் சஃபாரியை அவங்க கேட்டிங்கன்னா பக்காவாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நிறைய இடம் இருக்குது. பட் நான் வந்து திருப்பி உடனே கிளம்புறதுனால நான் வந்து 2-3 இடம் தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதில் இந்த வியூ பாயிண்ட்டு வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. போயிட்டு வந்துட்டோம். இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல் இன்றைக்கி இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்களா. இது வந்து ரெகுலராக இருக்கிறது டென்ஸாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அவங்க வந்து ஸ்விட்ச் காட்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாக்ரேட் பண்ணுறாங்களாம். இது இனாக்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். வந்து அதையும் காமிச்சிடலாம். வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் நான் போனேன், வேறு எங்கேயுமே நான் போகலை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க சொன்னாங்க 3 மணி நேரம் ஆகும், ஃபுல் நிறையா இருக்குன்னாங்க. பட் நான் வந்து எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் போதும் போகிறோம், வேறு எதுவும் நான் பார்க்கல. டயர்டு ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வரனால மிச்சத்தை நான் இப்போதைக்கு பார்க்கல. ஒரு நாள் நான் பொறுமையாக ஃபேமிலியோட காந்தலூர் வந்து இந்த மாதிரி ஸ்விஸ் காட்டேஜில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் எடுங்க, ஃபுல்லாக அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் மட்டும் தான் அவங்க வேணாம்பாங்க. செம்மையாக இருக்குல்ல, இது பேர் தான் ஸ்விஸ் காட்டேஜா மக்களே. புதுசு. முன்னாடி வந்து ஒரு டேபிள் உட்கார்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குல்ல. இது பாருங்க, இதான் வேலை பாருங்க, நைஸ். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் பார்க்குறதுக்கு ஃபேன் இருக்குது, உள்ளே பாத்ரூம் இருக்கான்னு. வாவ் நைஸ். உள்ளே பாத்ரூம் வச்சுருக்காங்க மக்களே இவங்க. வாவ் நீட்டாக இருக்குல்ல பாத்ரூம்லாம். டென்ட்டுக்குள்ளே, அதுவும் டென்ட்டு தான் மேலே. ஸோ இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. நைஸ். இதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாவ் கைஸ் இப்போ இருக்குன்னு மறக்காமல் சொல்லுவேன், சூப்பராக இருக்குல்ல. இது பேர் வந்து ஸ்விஸ் காட்டேஜ் அப்படிங்கிறாங்க. பிராண்ட் நியூ, இப்போ தான் திறந்துருக்காங்க, இன்றைக்கி தான் திறந்துருக்காங்க போல. பாருங்க மாலையெல்லாம் போட்டுருக்காங்க, இன்னும் யாருமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்மையாக தங்கலாம். நீட்டாக பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூம். ஏன்னா இப்போ நான் இருக்க டென்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது, காமன் பாத்ரூம். ஸோ இங்கே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் இதோட நான் 1500 அங்கே தங்குறேன். இது என்ன ஒரு 2000 2500 இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இல்லை, இவ்வளோ பேர் லைக் தங்கலாம்ல. அண்ட் அதே மாதிரி பேக்கேஜாகவே கொடுத்துருவாங்க போல். இப்படின்னா டென்ட் நான் விசாரித்தேன், 1500 வீக் டேஸில் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, டென்ட்டு, ஜீப் சஃபாரி எல்லாமே வந்து பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபயர் கேம்ப் முத கொண்டு. ஸோ காந்தலூர் வந்தீங்கன்னா மறக்காமல் காந்தலூர் கிளாம்பிங்கில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இட் இஸ் நைஸ். ஸ்விஸ் காட்டேஜஸும் மட்டும் கிடையாது, இங்கே வந்து நார்மல் காட்டேஜஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இன்றைக்கி என்ன விஷயம் பண்ணுறாங்க பாருங்க. ரோஸ், வாவ் அப்பாடி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. செம்ம பெரிய விண்டோ. ஆடா எனக்கு ஸ்விஸ் காட்டேஜும் பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு மறக்காம சொல்லுங்கள். இது நார்மல் காட்டேஜ், மேலே வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம்ஸ் வந்து அட்டாச்டு. இப்போ இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் டைம் டு செக் அவுட் ஃப்ரம் திஸ் லவ்லி பிளேஸ். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் பார்த்து இதான் என்னோட டென்ட்டு. செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. குளிர் பின்னிருச்சு. ஆக்சுவலாக ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க. நைட்டு வந்து சரியான டயர்டு, வந்து பஸ்ஸில் தான் படுத்துட்டேன். நைட்டு ஃபயர் கேம்ப் மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டேன். பொங்கல், இட்லி, ஐயோ பொங்கல் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபயர் கேம்பும் ஜாலியாக, நிறைய பசங்க அவங்களோட கேங் பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. கேங்காக இப்போ நிறைய பசங்க தான் வராங்க. பசங்க ஃபேமிலிங்கிறப்ப பசங்களாம் பார்த்திங்கன்னா 10 பசங்க அந்த மாதிரிலாம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. காலேஜ் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம குளிர் மக்களே நைட்டு. ஸோ காந்தலூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் எல்லாமே இருக்குது. கம்மி பட்ஜெட்டு, ப்ரீமியம் பட்ஜெட்டு, நடு பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இட் வாஸ் அ நைஸ் டே. அண்ட் பார்ப்போம் வாங்க, லெட்ஸ் கோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துருந்தோம். ஸோ வந்து இப்போ வந்து நான் ஜீப்பில் தான் வந்து மறையூர் போக போகிறேன். போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து உடுமலைப்பேட்டை போயிட்டு அப்படியே இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் டிப்பா பாஸ் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காந்தலூர் வாஸ் ஸோ குட். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திஸ் பிளேஸ் இஸ் அ குட் பிளேஸ். டூ ட்ரை அவுட். பாய்.